ஹாய் மகளே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, சன்ரைஸ் என்று சொல்லி ஒரு டீம் இருந்துச்சு தானே. அந்த சன்ரைஸ் டீமுக்கு என்ன தான் நடந்துச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக 3 மேட்சில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. முதலாவது மேட்சை மட்டும்தான் வென்றாங்க, மிச்சம் 3 மேட்சும் தோல்வி. நேற்று நடந்த கொல்கத்தாவுக்கும் சன்ரைஸுக்கும் நடந்த மேட்சில் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80 ரன்கள் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் என்ன? ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா பெட்டிங்கில் உண்மையிலேயே பெட்டிங் நல்ல ஓடரை எப்படி அபிஷேக் சர்மா ஹெட், அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், கமிந்து மெண்டிஸ், அனிக் வர்மா, கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் வரைக்கும் பெட்டிங் இருக்கு. ஆனால் போலிங்கில் தான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா மக்களே, நேற்று நடந்த மேட்சில் எப்படியும் 130-140 ரன் தான் வந்து இருக்கும். அவங்க 15வது ஓவருக்கு பிறகு பார்த்தோம்னா 74 ரன் வந்து. அதுக்கான காரணம் என்னமோ ஃபாஸ்ட் போலிங்கில் பார்த்தோம்னா கமின்ஸ் 3-4 மேட்சில் நல்லா அடி வாங்கிட்டார். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் ஹர்ஷல் பட்டேல் மட்டும் ஒரு அளவுக்கு போடுறாரு. ஷமீரை ஓவர் போடுறாரு தான், ஷமி முதல் மாதிரி போடுறாருல. ஷமீரை ஓவரில் அடி விழுது, விக்கெட் விழுதில்லை. அப்படி இருந்து நேற்று விக்கெட் எடுத்தார் தான். ஹர்ஷல் பட்டேல் ஒரு அளவுக்கு சரியா. அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் சிம்ரத் சிங் அவர் ஓவருக்கும் போட்டு வரைஞ்சிட்டாங்க, அந்த அடி அடித்தாங்க. இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன? ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா போலிங்கில் பிரச்சனை இருக்கு. நேற்று பார்த்தோம்னா கமிந்து மெண்டிஸ் வலது கையாலையும் போல் போடுவார், இடது கையாலையும் போல் போடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். அவருக்கு ஃபஸ்ட்டுக்கு ஓவரை கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஓவரில் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுத்தார், 4 ரன் இனிமேல் தான் கொடுத்தாரு. அப்போ ஒரு விக்கெட் எடுத்து 4 ரன் கொடுத்தவருக்கு அடுத்தடுத்த ஓவரை கொடுக்காம என்ன செஞ்சாங்க? ஃபாஸ்ட் போலிங்கில் கொடுத்தாங்க. ஃபாஸ்ட் போலிங்கில் மக்களே போட்டு அடித்து போட்டானால் மக்களே அப்படி ரன் வந்துட்டு. இப்போ கேகேஆர் டீம் இருக்கு தானே, அண்டு மும்பையோட எப்படி தோற்றாங்க? அவங்களுக்கு பிரச்சனை ஃபஸ்ட்டுக்கு நிறைய டீகோக்கெல்லாம் அவுட். அஜிங்கர் ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் அவரோட பார்ட்னர்ஷிப் எப்படி பில்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னு. அனிக் வரும், அதே போல் ரகுவன்ஷி, அவங்க 4 பேர் அடித்த ரன் தான் மக்கள். இது வேறு வெளியே மொயின் அலி, ரஷல், அப்போ பாருங்கள். அப்போ பெட்டிங் இருக்கு அவங்களுக்கு. இதே மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச்சில் இருக்க பிரச்சனை என்ன? பெட்டிங் சரி, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அனிக் வர்மா, கிளாசன், கமிந்து மெண்டிஸ், கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் வரைக்கும் பெட்டிங் இருக்கு. அப்போ நல்லா தெரியும், நேற்று நீங்கள் 6 ஓவரில் 5 ஓவரில் 90 அடிக்கணும். ஒரு அளவுக்கு 6வது விக்கெட் போயிட்டு கிளாசன், கமின்ஸ் நிற்காங்க. நல்லா தெரியும் நம்ம அடிக்க இயலாதானே தெரியும். அந்த டைமில் அடிக்க இயலாது உண்மையாக. அப்போ நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? 20 ஓவரையும் சும்மா அடித்து முடிச்சிருக்கீங்க. ஒரு 20 ரனில் தோற்றுருந்தாலும் பிரச்சனை இல்லை, 80 ரனில் தோற்றுறாங்க. அது மிகப்பெரிய தோல்வி, கேவலமான தோல்வி. ஃபஸ்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன மாற்றம் செய்யணும்னு தெரியுமா? பெட்டிங்கில் எப்பயும் நின்று நிதானமாக விளையாடணும். வந்த உடனேயோ பெட்டிங் போலிங் ஒன்றும் இது இல்லை, விசிக்கிறதா எப்படி பிச்சை பார்க்குறே இல்லை. போலிங் பிச்சை பெட்டிங் பிச்சைன்னு விசிக்கிற அந்த விசிக்குவே சரி வராது, எல்லா மேட்சுக்கும் சரி வராது. இவங்கள போன வருஷம் இது கிளிக்காக நிற்க, ஆனால் அந்த வருஷம் இவங்களுக்கு கிளிக் ஆகாது. நான் நேரத்திலிருந்தே சொல்லி வரேன். அபிஷேக் சர்மா ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டியே என்ன இந்த விளங்குதில். நிதிஷ் ரெட்டி என்ன நடக்க போகணும்னு தெரியாது. நிதிஷ் ரெட்டியில் வேலை இல்லை, அவர் விளையாடல ஒழுங்கா. அனிக் வர்மா இன்றைக்கு ஒரு கேவலமான ஷாட்டில் அவுட் ஆகினார். கிளாசன், கமிந்து மெண்டிஸ் மட்டும்தான் ஒரு அளவுக்கு விளையாடினார் மக்களே. கமிந்து மெண்டிஸ் போலிங் நல்லா இருந்தீங்க, அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கணும். கமின்ஸ் விட்ட பிள்ளை என்னையேட்டா அங்கே யூஸ் பண்ணையில் பாஸ் போலிங் கொடுத்து அவ்வளோ அடி வாங்கினாங்க. இது என்ன நடக்குது இவங்களுக்குள்ள? அடுத்தடுத்த மேட்சில் என்ன இப்போ 10 மேட்ச் இருக்குது. அந்த 10 மேட்சில் இப்போ பார்த்தோம்னா 1 தான் வெண்டிக்காங்க, அதில் 7 மேட்ச் சுவராக வெல்லணும். என்ன நடக்க போகுதுன்னு விளங்குதில்லை. இவங்களுக்கு ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர். இப்போ யாருக்கு ப்ரெஷர்? கமின்ஸுக்கு தான் ப்ரெஷர். எல்லா மேட்சையும் வெல்லணும்னு சொல்லி. இதில் பார்த்தோம்னா இவங்க இதில் விட்டு தப்பையெல்லாம் செஞ்சு சரி செஞ்சு பெட்டிங் ஆர்டர் போலிங் ஆர்டரை நல்லா செஞ்சு நிதானமாக விளையாடினா தான் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது மக்களே. அதனால் இவங்க இந்த தப்பையெல்லாம் சரி செஞ்சு விளையாடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.